அலுப்பு என்பது அனைவருக்கும் எப்போதாவது ஏற்படும் இயல்பான ஓர் உணர்வு. ஆனால் இது நீடித்தால் மனச்சோர்வு, உற்சாக குறைவு, செயல்திறன் குறைவு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். எனவே அலுப்பை போக்க சுறுசுறுப்பான மனநிலையை உருவாக்க வேண்டும். புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளும் போது அலுப்பு பறந்து போகும். இசை, ஓவியம் போன்று மனதுக்கு பிடித்த ஒன்றை செய்யலாம். உணவில் புது வகையை சமைத்து பார்க்கலாம். புதிய இடங்களுக்கு சுற்றுலா செல்லலாம். எப்போதுமே புதிய செயல் மனதிற்கு புத்துணர்ச்சி தரும். யோகா, நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி போன்றவை மனச்சோர்வை குறைத்து நாம் எந்திரமாக இருப்பதை தவிர்க்க உதவும். தினமும் 15 நிமிட தியானம் அலுப்பை விரட்டும் அற்புதமான பழக்கம். புத்தக வாசிப்பு உங்களை வேறு ஒரு புது உலகத்துக்கு அழைத்துச் சென்று அலுப்பை போக்கும். குடும்பத்தினருடன் நேரத்தை செலவழித்து பழைய நினைவுகளை பகிர்வது, நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவது, விளையாடுவது எல்லாமே அலுப்பை குறைக்கும் வழிமுறைகள். மொபைல், சமூக ஊடகங்களை தவிர்த்து நேரடியாக மனிதர்களோடு உரையாடுவது அலுப்பை வெகுவாக குறைக்கும். மேலும் மனதை புத்துணர்ச்சியாக வைத்துக்கொள்ள தினசரி சிறிய இலக்குகளை வைத்துக் கொள்வது நல்லது. தினமும் புத்தகத்தில் 20 பக்கங்களாவது படிக்க வேண்டும் என்பது போன்ற சிறிய இலக்குகள் உற்சாகத்தை கொடுக்கும். இவற்றையெல்லாம் மீறியும் அலுப்பு இருக்கிறது என்றால் இருக்கவே இருக்கிறது அஞ்சால் அலுப்பு மருந்து. இது எப்படிப்பட்ட அலுப்பையும் போக்கி மனதை உற்சாகமடைய வைத்துவிடும்.